சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சமீபத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்துல பங்கெடுத்திருந்தீங்க பார்த்தேன். அதுல அதிமுக சார்பாக பேசியிருந்த திரு தளவாய் சுந்தரம் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார். அதாவது தமிழ்நாட்டுல பிஜேபிக்கும் எதிர்ப்பு இருக்கு, திமுகவுக்கும் எதிர்ப்பு இருக்கு. இந்த பிஜேபி எதிர்ப்பு வாக்கு, திமுக எதிர்ப்பு வாக்கு மொத்தமா அதிமுகவுக்கு வந்துடும். நாம் தமிழர் சீமான் அதுல கன்சிஸ்டண்டா அதை தனக்கு வரும் நம்புறாரு. ஏன்னா நீங்க பிஜேபி எதிர்க்கல. பிஜேபி 330 சீட்டு வரும் நீங்க சொன்னீங்க. 3வது முறை மோடி தான் பிரதமர் வருவாருன்னு சொல்றீங்க. பாராளுமன்ற கட்டத்தில் சான்ஸ்கிரிட் இருக்கிறத இதுவரை எடப்பாடி பழனிசாமி ஐயா எதிர்க்கல. நான் சுமன் ஸ்ரீராமனுக்காக எதுக்கல்லையா, இவங்க பத்ரி சேஷாத்ரிக்காக எதுக்கல்லையா, ஸ்ரீராம் சூர்யாவுக்காக எதுக்கல்லையா, யாருக்காக நீங்க எதுக்கல்ல? இந்த அளவுக்கு டெல்லி ராஜகோபாலன் கண்டு பயமான்னு நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அப்ப சீமான் போல்டா எதுக்கார? அப்போ தளவாய் சுந்தரத்தோட கருத்து நான் மதிக்கிறேன், அவர் கருத்துக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். பட் அந்த கருத்து எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்ற கட்டடத்துல ஏன் மோடி சமஸ்கிருதத்தை வைக்கலங்கிற வார்த்தையை ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்ல முடியல? சும்மா உங்களுக்கு ஊரை ஏமாத்ததுக்கு அந்த எதிர்ப்பும் இந்த எதிர்ப்பும் உங்களுக்கு நான் எதிர்க்கலையே. நீங்க ஐயா நீங்க எதிர்க்கலையே ஐயா, நீங்க புரட்சி தமிழர்னு உங்களை சொல்றீங்க. புரட்சி தமிழர் ஏன் பாராளுமன்ற கட்டடத்துல சான்ஸ்கிரிட் இருக்கிறத எதுக்கல்ல? நான் ஏன் அந்த விழாவில் பேசலன்னு சொன்னா, அவர் நாம் தமிழர் ஒருத்தர் வந்திருந்தா அவர் பேசலாம் என்றாலும் கில்லிங் இன் சைலன்ஸ் சீமான் விஷயத்துல பண்ணாண்டாங்கிறதுக்காக சீமானை பற்றிய ஒரு உண்மைகளை நம்ம உலகத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றோம். இவர் எடப்பாடி பழனிசாமி சுமன் ஸ்ரீராமன்களுக்காக அச்சப்பட்டு எதுக்காம இருக்கிறாரா? இவ்வளவுதானா இவருக்கு ஆளுமை? திராவிட இயக்க ஆளுமை இவ்வளவுதானாங்க? நான் கேட்கிறேங்க, பயிர் சொல்லட்டு. சோ எடப்பாடி பழனிசாமியோட பாஜக எதிர்ப்புங்கிறது போலி, எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக எதிர்ப்புங்கிறது அது நிஜம்தான். அதுல ஒண்ணும் இல்லை. சீமானும் திமுக எதிர்க்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி திமுக எதிர்க்கிறாரு. சரி, சீமான் ஒரு முடிவு எடுத்துட்டாருங்க. தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் வேண்டாங்கிறார். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஒட்டுணிகளா திமுகவும் அண்ணா திமுக இருக்குன்னு அவர் அடிச்சுட்டாரு. அப்போ காங்கிரஸும் பாஜகவும் தமிழர் நலனை அவரு தமிழ்நாட்டின் நலனை செயல்படுத்தலன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை அவர் கருத்தா சொல்றாரு, சீமானுக்கு கருத்தா சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி தரப்பு இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்க? காங்கிரஸும் பாஜகவும் தமிழர் நலனை சரியா கையாளல, செயல்படுத்தலன்னு சொல்றாங்களா, அல்லது காங்கிரஸ் கூட்டணி வந்துடாதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா? என்ன நிலைப்பாடு உங்களுக்கு? நீங்க பாஜக எதிர்ப்பு வந்திருக்கும்னா நேற்று தானங்க சொன்னீங்க 330 சீட்டு வரும்னு. முந்தாறு தானங்க சொன்னீங்க தம்பித்துறை மோடிக்கு புகழ்ந்தாரு. அடுத்த நாள் தானங்க கேபி முனுசாமி மோடி இந்திய அளவுல அது இதுன்னு அளந்து விட்டாரு. செல்லூர் ராஜு கூட நாங்க மோடியை பிரதமரா சொல்றோம், நீங்க அண்ணாமலை எடப்பாடியை சீஃப் மினிஸ்டரா சொல்லுங்கன்னு தானே கேட்டாங்க. இந்த மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு எல்லாங்க யாருங்க நம்புவா? என்னங்க இது? அந்த அளவுக்குள்ள மக்கள் ஏமாளிகளாங்க. சும்மா அதுல பேசினாரு, நான் இதுல குறுக்க நுழைஞ்சு பேசக்கூடாதுக்காக அவர் சொல்லல. மேலும் தோத்து இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட ஒரு பிரதிநிதியா வராரு, ரொம்ப சாப்பிட்டா அருமையா பேசினாரு. அது போட்டு அவர்கிட்ட போட்டு நம்ம இது பண்ணாண்டாங்கிறதுக்காக அமைச்சர் மனோ தங்கராஜிட்ட மட்டும் மோடி ஒன்னும் ஹிட்லர் கிடையாதுங்க, 3வது முறை மக்கள் ஆதரவுல மிகப்பெரிய தலைவராட்ட நேருக்கு மேல வருவாருன்னு அவருக்கு நான் பதில் கொடுத்தேன். தளவாய் சுந்தரத்துக்கு நான் அந்த இடத்துக்குள்ள ஒன்றும் பெருசா பதில் கொடுக்கல. தளவாய் சுந்தரத்தை பொறுத்த அளவுல அன்னைக்கு அந்த விவாதத்துல நீங்க அப்படியே தனிச்சே நின்றுருங்க, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக நல்லதுதான், இந்து ஓட்டுகள் பாஜகவுக்கு எந்த அளவு வருங்கிறத 2024 பாத்துக்கலாம்னு முடிச்சுட்டு போயிட்டேன். சமீபத்துல ஜி.கே. வாசன் அவர்கள் பொதுவாகவே எல்லாம் எதிர்பார்த்தது இந்த சிறிய கட்சிகள் பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக வெளில வந்த பிறகு இந்த மற்ற கட்சிகள்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு. இப்ப ஜி.கே. வாசன் நாங்க எந்த கூட்டணியிலுமே இல்லைன்ட்டாரு. பெரும்பாலும் எந்த கட்சியுமே எடப்பாடி பழனிசாமி கூட நாங்க நிக்கிறோம்னு சொல்லல. என்ன தயக்கம் உங்களுக்கு எடப்பாடி கூட போட்டு? தெளிவா நான் அதை சொல்றேங்க. நீங்க 4 அரசியல் விமர்சகர்களை 4 யூடியூபர்ஸை வச்சுக்கிட்டு எடப்பாடி தான் அதிமுக ஓபிஎஸ்க்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா அது எடுப்படாதுங்க. நான் சொல்றதும் ரிசல்ட் நான் சொல்ல வரல. அரசியல் தலைமை அதை யோசிப்பாங்க. ரவீந்திரன் துரைசாமி ஒண்ணு சொல்றான், அவன் தலைமைக்கு தான் ஓட்டுங்கிறான், தலைவருக்கு தான் ஓட்டுங்கிறான், சின்னத்தை தாண்டி தலைவருக்கு தான் ஓட்டுங்கிறான். எம்ஜிஆர் உதயசூரியனை மீறி ஓட்டு எடுத்தாருன்னு சொல்றான். பன்னீர்செல்வத்தாலையும் ரெட்டையில மீறி ஓட்டு எடுக்க முடியும்னு சொல்றாப்புல. பாரா மூப்பனார் பிளவு மாதிரி தான் பாராவுக்கு ஒரு சமூக தளத்துல ஆதரவு கிடைச்சது, மூப்பனாருக்கு இன்னொரு சமூக தளத்துல ஆதரவு கிடைச்சது. அதே மாதிரி ஜானகி ஜெயலலிதா பிளவு மாதிரி எளிய மக்கள் மத்தியில ஜெயலலிதாவுக்கு ஆதரவு கிடைச்சது. எளிய மக்கள் மத்தியில பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு கிடைக்கலாம், முக்குலத்தோர் மத்தியில பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு கிடைக்கலாம், கொங்கு வேளாளர்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கிடைக்கலாம், வன்னியர்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமிக்கு 10.5 கொடுத்தாருன்னு ஆதரவு கிடைக்கலாம், வன்னியர் அல்லாதவர்கள் மத்தியில
வந்து பன்னீர்செல்வத்துக்கு மேல ஒரு சிம்பதி இருக்கலாம். சோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி பலம் நிரூபிக்காதது வரை நான்வன்னியர்கள் அவரை எப்படி ஏத்துக்க போறாங்களோ, நான் கொங்கு வேளாளர்கள் எப்படி ஏத்துக்க போறாங்களோ, முக்குலத்தோர் எந்த அளவுக்கு அவரை எதிர்ப்பாங்க, அவரோட கூட்டணி சேர்ந்தா முக்குலத்தோர் எடப்பாடி இருக்காணியை தோக்கடிக்கணும்னு உதயசூரியனுக்கே போட்டு தள்ளிடுவாங்களோ முக்குலத்தோர், அந்த அளவு கோபத்திலையும் வெறியிலையும் சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் 10.5 முக்குலத்தோர் கடும் கோபத்துல இருக்காங்க. அப்ப நம்ம எப்படி எடப்பாடி பழனிசாமி நம்பி ஜெயிக்குங்கிறத அரசியல் கட்சி தலைமை நம்பும். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன், சேலஞ்ச் பண்ணேன், ஷியாமண்ணா உட்பட எல்லாத்துக்கும். அரசியல் கட்சி தலைமை ரவீந்திரன் துரைசாமி சொல்றதை நம்புதா? சவுக்கு சங்கர், சுமன் சி ராமன், ஷியாம் அண்ணன், பாண்டியன் சொல்றதை நம்புதான்னு நான் சேலஞ்ச் பண்ணேன். இன்னும் என்ன நடக்குது? அரசியல் தலைமை எடப்பாடி பழனிசாமியை சந்தேகத்தோட பாக்குறாங்க, சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ரவீந்திரன் துரைசாமி சொன்னது மாதிரி 15% அவரு நான்வன்னியர்கள் அவருக்கு ஓட்டு போடாம போயிட்டாங்கன்னா, நான் கொங்கு வேளாளர்கள் ஓட்டு போடாம போயிட்டாங்கன்னா, முக்குலத்தோர் எல்லாரும் அவருக்கு எதிராக போயிட்டாங்கன்னா, இவர் முக்குலத்தோர் காலில் விழுறதுனால மற்ற முத்திரையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் நாடார்களும் செங்குந்தர்களும் நம்மளை எதிர்ப்பு ஓட்டுன்னு இழிச்சவாயன்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. நமக்கு எதுவுமே முக்கியத்துவம் தராம செயல்படுறான்னு அவங்க ஓட்டு போடாம போயிட்டாங்கன்னா என்ன நிலைமை ஆகும் கூட்டணிக்கு போன நமக்கு? சோ அவங்க கூட்டணிக்கு போறதுக்கு யோசிக்கிறாங்க. அதைத்தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன். சவுக்கு சங்கர் கருத்து தான் தப்பு, ரவீந்திரன் துரைசாமி கருத்து தான் சரின்னு சொல்ல விரும்பல. சுமன் ஸ்ரீராமன் கருத்து தான் தப்பு, ரவீந்திரன் துரைசாமி கருத்து சரின்னு நான் சொல்ல விரும்பல. ஷியாமண்ணன் கருத்தெல்லாம் தப்பு, ரவீந்திரன் துரைசாமி கருத்தெல்லாம் சரி நான் சொல்ல வரல. சகோதரர் பாண்டியன் கருத்தெல்லாம் தப்பு, ரவீந்திரன் துரைசாமி கருத்து தான் சரின்னு சொல்ல வரல. பலரும் தங்களோட கருத்துக்களை ஆய்வு செய்து அவங்க மனச்சாட்சி தக்கன சொல்றாங்க. நிச்சயமா என் கருத்தை பொலிட்டிக்கல் பிளேயர்ஸ் ஏத்துக்கிறாங்க. அன்புமணி ஏத்துக்கிறாரு. ஏன் 330 சீட்டு என்டிஏ வரும்னு சொன்னாருங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி. டெல்லியில இருந்து சொன்னாருங்க. 6 பேர் சேர்ந்து பாஜக கூட அலையன்ஸை டிக்ளேர் பண்ணி கையெழுத்து போட்டு அனௌன்ஸ் பண்ண தானங்க போனாங்க. எதுக்குங்க போனாங்க? மீண்டும் மோடி பிரதமராக வருவார்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ அவரு இனிமேல் பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறத முஸ்லிம்கிட்ட போய் சொல்லுங்க, 2026 கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. ஆனா ஏன் இந்த கூட்டணி பிரிஞ்சது? இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்து இருக்கும் போது உள்ள பலத்தை பாஜக கொடுக்க தயாராக இல்லை. அண்ணாமலை அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. 3.7% வாக்குகளும் 0 சீட்டுகளும் பெற்ற பாஜக 2019 இரட்டை தேர்தல்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் இருந்து பெற்றவர்கள் வெறும் இபிஎஸ் கிட்ட இரட்டை இலக்கத்துல சீட்டு கேட்டாங்க. இரட்டை இலக்கத்துல சீட்டு கேட்டாங்க. நாங்க தான் சீட்டு கொடுப்போம்னு சொன்னாங்க. அப்போ ஒற்றை தலைமை ஆனதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு குறைஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. எந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவங்க முரண்பட்டு போனாங்க? 330 சீட்டு என்டிஏ வரும்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி கிட்ட அண்ணாமலை முரண்படுறாரு. அப்ப பலன் நிரூபிக்காத வர அரசியல் கட்சிகள் சான்ஸ் எடுக்க மாட்டாங்க. ரவீந்திரன் துரைசாமி சொன்னது கரெக்ட் ஆச்சுன்னா நம்ம நிலைமை பரிதாபமாயி போகும்னு பாமக கூட நினைக்கிறாங்க. பாமக 4-5 எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் இருக்காங்க. எனக்கு கூட அஞ்சலி போஸ்ட் போட்டானுங்க, பொறுக்கி பயலுங்க. நான் யாரு, எங்க இருந்து வந்திருக்கேன், என் தரம் என்ன, தகுதி என்னன்னு டாக்டர் ராமதாஸ் போய் கேளுங்கடா பொறுக்கி பசங்களா. சோ அவன்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளராக இருக்கிறான். ஆனா டாக்டர் ராமதாஸோ அன்புமணியோ பலன் நிரூபிக்காத எடப்பாடி பழனிசாமியை 7+1 சம்மதிப்பாங்களா? 10+1 கேட்க மாட்டாங்களா? கூட்டணி போனாலே 10+1 கேட்க மாட்டாங்களா? கூட்டணி போனாலே அன்புமணிய முதலமைச்சர் கேண்டிடேட் எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் நீங்க எப்படி அன்புமணி முதலமைச்சர் நாளைக்கு 26 ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க? சோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில ஒற்றை தலைமை ஆன பிறகு தமிழக அளவில் பலம் நிரூபிக்காம எந்த அரசியல் கட்சியும் அவருக்கு பழைய பலம் இருக்கதாட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பாஜக பண்ணல, பாமக பண்ணல, எந்த கட்சியும் பண்ணல, யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு தகுதியான கட்சிக்கு எம்பி சீட்டு கிடைக்கும்னா அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. என்ன தனபாலனுக்கு தூத்துக்குடி கிடைக்கும்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவுக்கு இணையானவர் அவர் சொல்லிட்டு போயிடுவார். ஏன்னா வெறும் பெரம்பூர்ல மட்டும் நின்றவருக்கு தூத்துக்குடி எம்பி சீட்டே கிடைக்கும்னா அவர் அதை பொழுந்துருவார். அதே மாதிரி ஜெகன்மூர்த்திக்கு அவர் கட்சிக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுப்பாங்கன்னா ஒரு எம்எல்ஏ வந்த சகோதரர் ஜெகன்மூர்த்தி எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவுக்கு இணையானவர்னு அவர் சொல்லிட்டு போயிடுவார். ஏன்னா ஒரு எம்எல்ஏ வாங்கினவருக்கு ஒரு எம்பி சீட்டு கிடைக்குது, அதை ராமதாஸ் கிட்டையும் அன்புமணிட்டு எதிர்பார்க்க முடியுமா? அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? அதனாலதான் அன்புமணி 4 போயிட்டு அதிமுக. எப்படிதான் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு சார்? இந்த பக்கம் அந்த பக்கம் திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குதுங்க. திமுக கூட்டணியில கமலஹாசன் 2.5% வாக்கெடுத்தவர். அவர் ரசிகர் பலத்துல நகர்ப்புறத்துல நல்ல வாக்க நிரூபிச்சவர். ஈரோடு கிழக்குல
திமுக அணிக்கு தன்னோட பிரச்சார பலத்தின் மூலமாட்டும் தன்னோட செல்வாக்கு மூலமும் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தவர் திமுக அணிக்குள்ள வாராருங்கிறத அவர் பிறந்த நாளுக்கு இவர் மா சுப்பிரமணியத்தையும் சேகர் பாபையும் அவர் அருகில் இருத்தி பேட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு திமுக தலைமை அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது மூலமா அவரோட வாக்கு வங்கியையும் அவரோட பிரச்சார பலத்தையும் மதிச்சு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அவரும் அந்த கூட்டணிக்குள்ள ஒரு டீசெண்டான ஒரு அலையன்ஸ் ஃபார்முலா படி உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து டாக்டர் ராமதாஸ் அந்த அணியை விரும்பினார். இப்போ சூப்பர் புளோஸா வேண்டாம்னு சகோதரர் தொல் திருமாவளவன் வெற்றி வீரருங்கிறதையும் ஸ்டாலின் அங்கீகரித்து விடுதலை சிறுத்தைகள் அங்கே தொடர்றாங்க. ஸோ அந்த மகளிர் இதுக்கு கனிமொழி அழைச்சி திமுக சார்பாக ஸ்டாலின் முன்னே நடத்தின விழாவுக்கு சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் வராங்க. வைகோ உறுதியா இருக்கிறாரு, கம்யூனிஸ்டுகள் உறுதியா இருக்கிறாங்க. ஸோ அந்த அணி உறுதியா இன்டாக்டா இருக்கிறாங்க. மோடி எதிர்த்த அணி இன்டாக்டா இருக்கிறாங்க. வெற்றி பெற்ற அணி ஒரு சீட்டு தவிர வெற்றி பெற்ற அணி அவங்க இன்டாக்டா இருக்கிறாங்க. நாம் தமிழர் சீமான் தேசிய கட்சிகள் தமிழகத்தின் சாபக்கேடுகள் அப்படின்னு காங்கிரஸையும் பாஜகவும் எதிர்த்து ஒரு அணியை கட்டமைச்சு பெரிய அளவுக்குள்ள அவரு 20 பெண்கள் 20 ஆண்கள் பொது தொகுதியில் ஆதி தமிழர் பிரதித்துவம் அரசியல் பிரதித்துவம் இல்லாத செங்குந்தர் முத்தரையர் யாதவர் போன்ற மீனவர் போன்றவங்களுக்கு அரசியல் பிரதித்துவம் அவர் ஒரு கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணி ஸ்ட்ராட்டஜி எடுத்து அவரு கிளியர் கட்டா தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டின் சாபக்கேடுகள்னு முடிவெடுத்து அவர் போயிட்டார். தனிச்சு போறாரு. திருச்சியில மாவீரர் அந்த மாநாட்டுக்குள்ள பெரிய அளவுக்குள்ள அதை டிக்ளேர் பண்ணிட்டாரு. அவர் தனிச்சு தான் போறாருங்கிறத திரும்ப திரும்ப அவர் உறுதிப்படுத்தி தன்னோட நிலைப்பாட்டுல தெளிவா இருக்கிறாரு. மக்களே சொல்றாங்க அந்த திருட்டு பேரோட சேர்ந்துராதீங்கன்னு. மக்களே சொல்றாங்க எப்பா அந்த திருட்டு பேரோட சேர்ந்துராதிப்பா இன்னும் மக்களே சொல்றாங்கன்னு. தன்னோட முடிவுக்கு மக்கள் தான் காரணம். மக்கள் என்னத்தையும் தக்க நான் முடிவு எடுக்கன்னு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு அவர் பாட்டி போயிட்டு இருக்கிறாரு. மற்ற அரசியல் கட்சிகள்ல மோடி பிரதமருங்கிற அணி இன்னும் முழுமை பெறல. மோடி பிரதமர் அணிக்குள்ள அண்ணாமலை வேண்டும் மோடி மீண்டும் மோடின்னு பாத யாத்திரை போய் மோடியை ஸ்ட்ரெங்தன் பண்றாரு. மோடி இமேஜை ஸ்ட்ரெங்தன் பண்றாரு. மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனா இருக்கிறாரு. அதுல பன்னீர்செல்வம் வருவாரு நம்புறோம். பன்னீர்செல்வத்துக்கு அதிமுக வாக்குல பாரா மூப்பனார் மாதிரி ஜானகி ஜெயலலிதா மாதிரி ஒரு வாக்கு வலிமை உள்ள தலைவரை அவரை மதிச்சு பாஜக அணி அமைப்பாங்கன்னு கருதுறோம். ஏன்னா லீடருக்கு தான் வாக்குங்கிற அந்த இதுல பன்னீர்செல்வம் லீடரா நின்னாரு. இரட்டை தலைமையில ஒரு இலையில அவர் இருந்தாரு, ஒரு இலை எடப்பாடி, ஒரு இலை பன்னீர்செல்வம்னு சொன்னா 2 இலையுமே அவர்கிட்ட போனாலும் கூட லீடருக்கு ஓட்டுங்கிறதுல அதிமுக ஓட்டை உடைச்சு எடுக்கணும்னா மோடிக்கு விழுந்த சுமார் 18-19% மோடியை ஏற்றுக்கொண்ட இந்துத்துவ வாக்குல உடைச்சு எடுக்கணும்னா ஓபிஎஸ் ஒரு பெரிய தலைவரா மதிச்சு அந்த டெல்டா அப்பர் சோத் இங்கெல்லாம் பண்ணி ஒரு அலையன்ஸை கட்டமைக்கணும். அதற்கு ஓபிஎஸ் அதிமுக ஓட்டை எடப்பாடிட்டு உடைக்கிறதுக்கும் அவரு தான் லீடர் ஆகிறார். அவர் இஸ் த லீடர். அதை மதிச்சு கேட்டலிஸ்ட் ஆட்டும் ஒரு இரட்டை தலைமையில ஒரு தலைவராட்டும் அந்த வாக்கள் வர்றதுக்கு அவருக்கு ஒரு முக்கியத்துவம் வரும். அடுத்து பாமக பொறுத்தளவுல ஒரு வட தமிழகத்துல கணிசமான சீட்டு வாங்கிக்கிட்டு மோடி பிரதமருங்க அதுக்குள்ள அவங்க நிற்கிறாங்க. அதுக்குள்ளே நின்று அவங்க அணி அமைக்கிறது அவங்களுக்கு சிறப்பா இருக்கிறது ஏன் கருத்து சகாதேவ மாதிரி நான் அதை சொல்றேன். பாமகவுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கூட்டம் பெரிய கூட்டம் உருவாயிட்டு பழைய ராமதாஸ் வயதானனால ராமதாஸ் கிட்ட அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த இது இல்லை. அவர் தான் அது அடையாளம். அவர் தான் வன்னியருக்கு உறுதியானது. நம்ம என்னைக்குமே ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் பேசக்கூடியவங்க. 4 சில்லற பயலுக பேசினாங்கிறதுக்காக ராமதாஸ் பற்றிய நம்ம மதிப்பிட்ட குறைச்சி பேசக்கூடிய அளவுக்கு நாம கிடையாது. பட் அவர் இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமியால பாமகவுக்கு பெரிய ஆபத்து இருக்குது. 99ஆம் ஆண்டே ஜெயலலிதா பின்னாடி அதிமுக வாக்காளர்கள் நிறைய பேர் போனாங்க. பட் எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிஞ்சதுல ஜெயலலிதா தோல்வி அடைஞ்சதுல 2001 பாமக அதிமுக கூட்டணியிலே ஜெயலலிதா மதிச்சு போய் வெற்றி பெறானதுல அது தெரியாம போயிட்டு இப்ப தோல்வி வளையத்தில் இருக்கக்கூடிய பாமக கொஞ்சம் பாமக காரங்களே கருப்பு ஆடுகளே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பாமகக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்கதான் எனக்கு எதிராக கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் எல்லாம் அந்த ஈத்தர கூட்டம் தான் போட்டுட்டு தெரியுது. பாமக இதுல அலர்ட்டா இருக்கணும். டாக்டர் ராமதாஸ் அலர்ட்டா இருக்கணுங்கிறது என்னோட கருத்து. பாஜக கூட்டணி கூட போறதுதான் அவங்களுக்கு சிறப்புங்கிறது என்னோட கருத்து. அவங்க தான் முடிவெடுக்கணும். என்ன ஆஃபர் என்ன அக்செப்ட்னு சொல்லலாம். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பயந்து போய் ரெட்டை இலக்கத்துல 10 சீட்டு உங்களுக்கு தரேன்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்ணலாம். அது அவங்களுக்கு வட தமிழகத்துல 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. முதல் இடத்த சகோதரர் தொல் திருமா தான் முடிவு பண்றாரு. இதை நான் சொன்னா ஏன்பா கோவப்படுறீங்க? உண்மையதானப்பா சொல்றேன். பிடிக்கலன்னா எங்கேயாவது போ. 2019 திருமாவளவன் நின்னா ஓட்டு வராது தோக்குன்னு சொன்னீங்க. ஜெயித்துட்ட
நான் தானே சொன்னேன் 20 சீட்டும் திருமாவளவனுக்கு அணி ஜெயிக்கும்னு. சரி, 2021 கலைஞர் தனி மெஜாரிட்டி வரல, திருமாவளவன் வச்சுட்டு ஸ்டாலின் தனி மெஜாரிட்டி வந்துட்டார. அப்ப திருமாவளவன் தானப்பா வெற்றி பெறுது. உண்மையை தானப்பா சொல்றேன். சும்மா தரவு இல்லாம பேசக்கூடிய முல்ல ரவீந்திரசாமி எதை சொன்னாலும் தரவுகளோட வாங்கி அடிக்கக்கூடியவன். நீ இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அது இதுக்கெல்லாம் எங்க இருந்து வந்திருக்கேன், என் தரம் என்ன, தகுதி என்ன இதெல்லாம் டாக்டர் ராமதாஸ் கிட்ட போய் கேட்டுட்டு வாப்பா. ஸோ டாக்டர் ராமதாஸ் புருடண்டான ஒரு அரசியல்வாதி. அவர் அதுல தெளிவான முடிவெடுப்பாரு. குழந்தையை காப்பாத்துற மாதிரி பாமகவை காப்பாத்துறதுக்கான முடிவெடுப்பாரு. பாமகவை எடப்பாடி கிட்ட அடகு வைக்கணும்னு பாமகவுக்குள்ள ஒரு கூட்டம் அலையுது. அதை டாக்டர் ராமதாஸ் அலர்ட்டா இருந்து காப்பாற்றுவார் நம்புறேன். பொறுத்திருந்து பார்த்து நிறைய விஷயங்கள் போயிருந்தேன். நன்றி சார். நன்றி.